வெல்கம் டு மெஸ்ஸி கிரிக்கெட். நான் மணிகரன். இந்த வீடியோவில் ஐபிஎல்லோட 33வது போட்டி மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் கடையில் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் மிகப்பெரிய வெற்றி அகைன்ஸ்ட் ஜிடி அடைஞ்சாங்க. அதில் ஒரு கான்ஃபிடென்ட் வேறு தொடர் தோல்விகளை சந்திச்சதுக்கப்புறம் ஒரு 100 ரன் பக்கமாக வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ஒரு சூப்பரான கான்ஃபிடென்ட் ஏற்படும். அதுலேயும் 100 ரன்குள்ளே ஒரு டீமை சுருட்டுறாங்க அப்படிங்கும்போது இன்னுமே ஒரு கான்ஃபிடென்ட் பவுலர் சைடுமே இருக்கும். ஏன்னா பவுலிங் பேஸில் அவங்களுக்கு சின்ன ஒரி அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பும்ரா விக்கெட் எடுக்காமல் இருந்தார். அது போன போட்டியில் முதல் பால்லே நடந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னொரு சைடு தொடர்ந்து 2 வெற்றி, அதுக்கப்புறம் ஒரு தோல்வி அப்படின்னு பார்க்குறோம். ஓரளவுக்கு கொஞ்சம் டவுனாக இருப்பாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். குறிப்பாக முன்னாடியெல்லாம் வயசானவங்கள டீமில் எடுத்து வச்சுருக்காங்கங்கிற கமெண்ட் இருந்தது. அந்த நாட்களில் கூட 11 பெரிய மாற்றங்கள் செய்ய மாட்டாங்க. தொடர்ந்து அதே டீமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இன்ஜுரி கன்சர்ன் பெருசாக இருக்காது. இப்போ பார்த்தா யங்ஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொன்னால் கூட தொடர்ந்து ஒரு இன்ஜுரி இப்படியே மாறி போய்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக ஆயுஷ் மாத்திரையோட இன்ஜுரி மிகப்பெரிய பின்னடைவை சிஎஸ்கேக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு தோணுது. அண்ட் இன்னொரு பெரிய பின்னடைவு ருத்ராஜ் கயக்வாட கேப்டனாக போடுறது. இது ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். போன சீசன் முன்னாடியே கூட அதை பற்றி பேசியிருக்கோம். பட் இந்த சீசனில் ரொம்பவே ஒரிங் ஃபேக்டரில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ருத்ராஜ் கயக்வாடோட கேப்டன்சி. டீம் செலெக்ஷன் பெருசாக ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் கூட ஆன் ஃபீல்டில் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். அண்ட் போன போட்டியே எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். முகேஷ் சௌத்ரி 2 விக்கெட் எடுத்தார். 2 விக்கெட்டு கடைசி 2 பால் எடுக்கும்போது அடுத்த ஓவரில் முதல் பாலில் விக்கெட் எடுத்தால் ஹாட்ரிக்கு. 2 விக்கெட் எடுத்த பவுலர் அதுக்கப்புறம் உள்ளவே கொண்டு வரல. இது கொஞ்சம் மோசமான ஒரு விஷயம். அது அந்த பவுலருக்கு பூஸ்ட் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த மேட்ச்சுக்கு அவரை பேக் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாக இருந்தால் எம்எஸ் தோனி இருந்தால் டெஃபினட்டாக பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். அது இன்னொரு பக்கம் வேறு எந்த கேப்டனும் அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுப்பாங்க. அதை அவர் விட்டார். இன்னொரு பக்கம் அன்சுல் கம்போஜோட போலிங் ரொம்பவே சூப்பராக இருந்துகிட்ருக்கு. ரன்ஸ் கொஞ்சம் கொடுத்தாரு ஆரம்பத்தில் அப்படின்னாலுமே விக்கெட் டேக்கிங்கில் டாப்பில் இருக்கார். அவருக்கு 3 ஓவர் தான் கொடுக்குறாரு, ஓவர் குறைவாக கொடுக்குறாரு அப்படிங்கிறதும் ஏற்றுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சரியான உள்ள ஃபீல் செட் பண்ணணும். இதெல்லாம் எப்போ கற்றுப்பாருன்னு தெரியல. அது கொஞ்சம் ஸ்மாராக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இன்றைக்கி போட்டி மும்பையில் நடக்குது. மும்பை இந்தியன்ஸுக்கான ஃபேவர் நிறையா இருக்குது. ஆயுஷ் மாத்திரை இல்லாததுமே பெரிய பின்னடைவு சிஎஸ்கேக்கு. பேசுவோம் நிறைய இருக்குது. அண்ட் எம்எஸ் தோனி உள்ளே வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் பேசுவோம். @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜம்போ ஆப் நல்லா இருக்குது. மணி வகையில் சேஃபு, RBI அப்ரூவ்டு பிளாட்ஃபார்மு, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அந்த வகையில் ரொம்பவே சூப்பர். ஜம்போ ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. வென்யூ வான்கடே மும்பையில் தான் இந்த போட்டி. 128 போட்டியில் 58 பேட் ஃபஸ்ட்டு, 70 சேசிங் ப்ரிஃபரபிள். இப்போ பெல்டராக ட்ராக்ஸை கொடுத்துட்ருக்காங்க. வேர்ல்ட் கப்லேருந்து பார்த்துட்ருக்கோம். செம்மையாக ட்ராக்ஸ் இருந்துகிட்ருக்கு. 1 செகண்ட் அந்த மாதிரி பெல்டர் ட்ராக்கை தான் எதிர்பார்க்குறோம். இனிஷியல் ஸ்விங்கு மிடில் பேஸில் இருக்க பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. இது வான்கேடோட டெம்ப்ளேட்டு. அண்ட் சேஸ் ப்ரிஃபரபிள் இதுவுமே ஒரு விஷயமாக பார்த்துருக்கோம். பட் இப்போ அப்படியெல்லாம் இல்லை. ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சா கூட ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஹெவியாக ஸ்கோர்ஸ் வந்துட்டுருக்கு. இனிஷியலாக பவுலர்ஸ் கஷ்டப்படுறதையும் பார்க்குறோம். அண்ட் ரீசெண்டாக அந்த டெம்ப்ளேட் தான் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் ஆன் டைமில் எப்படி ட்ராக் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கிராஸ் வச்சுருக்காங்க, ஸ்விங் ஆகும். அப்படி கண்டிஷன் இருந்ததுன்னா எளியாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும். மிடில் பேஸில் இருக்க பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. எண்டில் ஸ்கோர்ஸ் ஹெவியாக வரும். ஸோ அதுதான் ஆரம்ப டெம்ப்ளேட்டு. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்ட்டு. ஸ்பின்னர்ஸுக்கு ஓகேவாக இருந்திருக்கு, பேஸருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு, அண்ட் பேட்டர்ஸுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. 150 பிலோவா 28 டைம்ஸ், 150 to 170 ரேஞ்சில் 48 டைம்ஸ், அண்ட் 180 அபோவா 51 டைம்ஸ் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. சில செஞ்சுரிஸ் இருக்குது. டாப்போட பேட்டர்ஸாக நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. அண்டு சூர்யா ஹை ஸ்கோராக இருந்தாலும் இப்போ இருக்கிற ஃபார்ம் அவ்வளோ கிரேட் கிடையாது. இங்கே இருக்கிற பிளேயர்ஸு மும்பை இந்தியன்ஸுக்காக மும்பை விளையாண்ட பிளேயர்ஸு. அண்ட் இங்கே வனிண்டு அசரங்கா டாப் விக்கெட் டேக்க ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் இன்னிங்ஸில். அண்ட் பும்ரா, உம்ரான் மாலிக், குல்தீப் இப்படி இருக்காங்க. நிறைய பேசஸ், ஒரு சில ஸ்பின்னர்ஸும் கேமுக்குள்ளே இருந்திருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா ஓவராலாக பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு வெற்றின்னு சொல்லலாம் போன போட்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முதல் விக்கெட் முதல் பால்லே எடுத்தார். தொடர்ந்து விக்கெட் இல்லாமல் இருந்து ஒரு விக்கெட் எடுத்தது கண்டிப்பாக பாசிட்டிவாக பார்ப்போம். எம்ஐ விளையாட 95 போட்டியில் 52 ஜெயிச்சிருக்காங்க, 30 தோற்றுருக்காங்க. நிறைய ஹோம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சீசனில் 224 சேஸ் பண்ணது இருக்குது. அண்ட் சிஎஸ்கே 26ல் 13 கண்டிப்பாக மும்பையில் ஓரளவுக்கு ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது பாசிட்டிவாக பார்க்கணும். பட் இப்போ இருக்கிற கண்டிஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அண்ட் 189 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் விக்கெட்ஸ் பேட் ஃபஸ்ட்டு சேஸில் கொஞ்சம் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ரீசன் நம்பர் பாருங்கள். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 220, இந்த சீசனில் 220, 240, 195. ஸோ கண்டிப்பாக பெரிய பெரிய ஸ்கோர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. அதை பார்க்குறோம்.
இந்த போட்டியில் சில மாற்றங்கள், குறிப்பாக வில் ஜாக்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணது அந்த டீமுக்கு பெரிய பாசிட்டிவ். ஸோ அவர் உள்ளே வந்துருவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. வில் ஜாக்ஸ் சாண்ட 2 ஸ்பின்னர் பாசிபிளாக இங்கே அல்லாஹான் பவர் வழி விடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் குவிண்டன் டி காக், ரூதர்ஃபோர்டு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன்னுமே ஓவர்சீஸ் அப்படின்ற இடத்துல. கிறிஸ் பாக்கெட் நல்ல பவுலிங் கொடுத்த 2 ஓவர் கொடுத்தாலும் 2 ஓவரை ஜஸ்டிஃபை பண்ணார். ஜஸ்பிரீத் பும்ரா, அஸ்வினி குமார் சூப்பர் பவுலிங். அதில் அஸ்வினி குமார் போன போட்டியில் 4 விக்கெட் எடுத்தார் வந்த போட்டியிலே. அண்ட் போன சீசன் நல்லா பண்ணார், ஏன் வெளியிலே ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு தெரியல. குறிப்பாக தீபக் சஹர், நான் வந்து நியூ பாலில் தான் பவுல் பண்ணேன், அதுக்கப்புறம்லாம் பால் கொடுத்தீங்க நான் நிறைய ரன் கொடுப்பேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறவர். அப்படி தான் ரீசெண்டாக போயிட்டுருக்கு, சுமாராக பண்ணுறாரு. முன்னாடியெல்லாம் பரவாயில்லன்னு இருந்தது, இன்னுமே மோசமாகிட்டு இருக்கு. அவருக்கு வாய்ப்பு தொடர்ந்து கொடுக்க பார்த்தாங்க. அண்ட் சர்தூல் தாக்கூர் நிறைய ரன்ஸை லீக் பண்ணக்கூடிய பவுல் தான், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற பேஸில் வேணால் வச்சு பார்க்கலாம். பட் அஸ்வினி குமாருக்கு முன்னாடியே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும், அது பண்ணலை. பட் போன போட்டியில் அதை ஷோ பண்ணார். சில நேரங்களில் ரன்ஸுக்கு போவார், இல்லைன்னு சொல்லலை. இப்போ ட்ராக்ஸ் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போய் தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. பட் நல்ல பவுலிங் சூப்பராக கொடுத்தாரு போன போட்டியில். லெஃப்ட் ஆம் மீடியம் அப்படின்றதுலையும் இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த 11 இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. அண்ட் ஒரு பாயிண்ட் ரோஹித் சர்மா இன்ஜுரி கன்சர்ன் இல்லைன்னா அவர் உள்ள வருவார் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் இருக்குது. ரோஹித் சர்மா இன்ஜுரி கன்சர்ன் இன்னுமே கிளாரிட்டி இல்லை, நம்ம பார்ப்போம். குவிண்டன் டி காக், தனிஷ் மெல்வார் ஓப்பன் பண்ணுவார். ஒரு வேளை ரோஹித் வர மாதிரி இருந்தால் தனிஷ் மெல்வாருக்கு வாய்ப்பு இருக்காது. அண்டு நமந்தீர், சூர்யா, திலக் வர்மா. ஸோ இந்த ஆர்டர் எப்படி மாறும் அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை குவிண்டன் டி காக் எல்லையே அவுட் ஆனால் திலக் வர்மா நம்பர் 3 வரதுக்கான வாய்ப்பு. போன போட்டியில் செஞ்சுரி அடித்தார். எப்பயுமே திலக் வர்மாட்ட இருக்கிற விஷயம் நான் மறந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல பேசினுட்டாக இருந்தால் அங்கே நல்லா விளையாடுவார். ஸ்பின்னு கொடுக்குற மாதிரி அதில் குறிப்பாக லெக்கீஸு, கூகுளி போகிற லெக்கீஸ் இருந்தால் அங்கே கொஞ்சம் மாட்டிப்பார். நிறைய நேரங்களில் ராங் ஷாட் ஆகி போக வாய்ப்பு இருக்குது. பேஸ் யூனிட்டாக இருந்தால் ஒரு 4 பேஸ் ஒரு சிங்கிள் ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி யூனிட் இருந்தால் டெஃபினட்டாக அவளோட அது ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கக்கூடிய விஷயம். அதுலேயே அந்த ஸ்பின்னர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸு அந்த மாதிரி ரேஞ்சில் கொஞ்சம் பேஸ் வீசுகிற மாதிரி போலாக இருந்தால் வேறு லெவல். அதையுமே வந்து திலக் வர்மா ஹேண்டில் பண்ணுவார். ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக வீக்குன்னு கிடையாது, பட் ஸ்டார்ட்லேயே அவருக்கு ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாகிற மாதிரி அட்டாக் பண்ணாங்கன்னா அங்கே ஸ்லோவாக வர அங்கே மாட்டிப்பார். போன போட்டியில் ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான் கொடுத்தாரு, பட் கண்டிப்பாக பெஸ்ட் அவுட் எண்டில் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ரைட், ஹார்திக் பாண்டியா ஓரளவுக்கு ஓகே, கண்டிப்பாக வந்து பயங்கர ப்ரெஷரில் இருக்கார். ஏன்னா எதிர்பார்ப்பு ரொம்ப ஹையாக இருக்குது இந்த டீம் மேலே. சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு, வில் ஜாக்ஸு பாசிபிள் அது ஓப்பன் பொசிஷனில் கூட இறக்கிடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஓப்பனிங் நல்லாவே பண்ணியிருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கெலாம் ஓப்பனராக இருந்து. ஸோ அந்த பேஸில் கூட ஜாக்ஸை ஓப்பன் பண்ண வைக்கலாம்னு யோசிக்கலாம், பார்ப்போம். ஏன்னா ஆஃப் பிரேக் பவுலிங் சப்போர்ட் நல்லாவே பண்ணுவார், சூப்பராக பண்ணுவார். சாண்டரு, கிறிஸ் பாக்கெட், பும்ரா அண்ட் அஸ்வினி குமார் நல்ல பவுலிங் இருக்குது. அண்ட் குவிண்டன் டி காக்கோட நம்பர்னு பார்க்கும்போது டீசெண்டாக இருந்திருக்கு ஓவராலாக. தனிஷ் மெல்வார் போன போட்டி தான் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, பட் கண்டிப்பாக டீசெண்டான பிளேயர், டவுட்டே கிடையாது. நமந்தீருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது, டெஃபினட்டாக அந்த இடத்துல விளையாடக்கூடிய பிளேயர் தான், நல்லா விளையாடுவார், வாய்ப்பு கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். சூர்யா தொடர்ந்து சொதப்பல் இருக்குது, முன்னளவுக்கு கிடையாது. ஒரு போட்டியை தவிர்த்துன்னு பார்க்கும்போது சுமாராக இருந்திருக்கு இந்த சீசன். அண்ட் ஓவராலாக நம்பர் நல்லா இருக்குது, ஐபிஎல் நம்பர், பட் இந்த சீசன் பெஸ்ட் நம்பர்ஸ் கிடையாது. திலக் வர்மா போன போட்டியில் செஞ்சுரி, கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். ஹார்திக் பாண்டியா பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்கிறதுனால ஓரளவுக்கு கன்சிடரபிள். சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு சில நேரங்களில் பயங்கர ஹிட்டிங், ஹார்டு ஹிட்டிங் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு, வெஸ்ட் இண்டியன் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் வில்லியம் ஜாக்ஸ் நல்லா பண்ணுறாரு ஓரளவுக்கு. அண்டு பார்க்கலாம் இன்னி போட்டியில் என்ன பண்ணுவாருன்ட்டு. அண்ட் இருப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது, இல்லைன்னா லாஸ் ஆன் ஃபார் சைடே போவாங்க. பேட்டிங் டெப்த் அப்படிங்கிறது இங்கே பிரச்சனையே கிடையாது. அண்ட் அடிஷ்னலாக வில் ஜாக்ஸும் வந்து அது பெரிய பாசிட்டிவ். அண்ட் போன போட்டியில் சாண்டரோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கிறிஸ் பாக்கெட்டு நல்லா பண்ணார், 2 ஓவர் 10 ரன் தான் கொடுத்தாரு, நான் கொஞ்சம் ஓவர்ஸ் கொடுத்துருக்கலாம். அண்ட் அதுக்குள்ளேயே சுருண்டாங்களே என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான். பும்ரா நல்லா பண்ணார் போன போட்டியில், முதல் விக்கெட் பாருங்கள், எல்லாத்துலேயும் விக்கெட் இல்லாமல் இருந்து ஒரு போட்டியில் விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் அஸ்வினி குமார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் விக்கெட் டேக்கிங் கன்சிஸ்டண்டாக இருந்திருக்கு, ஒரு போட்டியில் மட்டும் 1 ஓவர் கொடுத்தாங்க. ஸோ அதை தவிர பார்க்கும்போது ஓவர்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் விக்கெட் எடுக்கிறார். ஸோ அதுதான் இங்கே பார்க்கணும். 8 போட்டியில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலர், டவுட்டே கிடையாது. இந்த வெனியூ அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்கே பெரிய குழப்பம் இருக்குது. ஆயுஷ் மாத்திரை இல்லைங்கிற இடத்துல உர்வில் பட்டேல் வரலாம், இல்லை சர்ஃப்ராஸ்க்கான நம்பர் 3 அனுப்பலாம். இது எப்படி இருந்தாலும் யோசிப்பாங்க. உர்வில் பட்டேல் வரது பெஸ்ட்டுன்னு நான் யோசிக்கிறேன், பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு. அண்ட் அகில் ஹுசைன், ஹென்ரி, ஷார்ட்டு இவங்களெல்லாம் பயன்படுத்திட்டாங்க. ஜாக்கரி ஃபோக்ஸுக்கு வாய்ப்பு இல்லை இது வரைக்கும், பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அங்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் ரிட்டர்ன் ஆகிட்டார், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதனால் ஸ்பென்சர் ஜான்சன் உள்ளே வந்துடுவார். ஸோ அது ஒரு விஷயம்.
அண்ட் டெவால் பிரேவிஸ் ஓவர்டன் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் டெவால் பிரேவிஸ் போன போட்டியில் அந்தளவு சக்ஸஸ் பண்ணலைனாலும் ஓவராலாக அண்ட் நூர் அகமதோட பவுலிங் அதையுமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஓவர்சீஸ்ன்னு பார்க்கும்போது பிரேவிஸ், ஓவர்டன், நூர் அகமது அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் அப்படி தான் யோசிப்பாங்க. சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் உர்வில் பட்டேல், சர்ஃப்ராஸ், டெவால் பிரேவிஸ், சிவம் துபே அண்ட் எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரா அப்படி ஒரு கொஷின் இருக்குது. விக்கெட் கீப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் நம்ம விசுவலாக பார்க்குறோம். பட் தொடர்ந்து அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். அதனால் ஒன் ஆஃப் த ஃபீல்டராக கொஞ்சம் சேஃபஸ்ட் பிளேஸாக எங்கேயாவது நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இம்பேக்ட்ஸ் அப் மாதிரி ஏதாவது எம்எஸ் தோனியை யோசிக்கிறாங்களா அதையுமே நம்ம பார்க்கணும். சஞ்சு விக்கெட் கீப்பராக இருக்கிறது ஓகே, கண்டிப்பாக ஓகே. பட் எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுல கண்டிப்பாக பிஸ்தா, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது, டவுட் பட தேவையில்லை. பட் ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம பார்க்கணும். ஒரு பவுலர் அப்படின்ற வகையில் முகேஷ் சௌத்ரி அன்ஃபார்ச்சுனேட் ஒரு இன்றைக்கி கலந்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஜாயின் ஆயிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னால் கூட அவங்க அம்மா இறந்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் இருக்குது. எனிவே அவர் இந்த போட்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாகவே பார்க்குறேன். அண்ட் எனிவே ஓவராலாக பார்க்கும்போது பவுலிங் பேசஸ் அதிகமாக இருக்காங்க, ஒரு ஸ்பின் குறையிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது எப்படியாவது மேட்ச் பண்ணணும், எப்படி மேட்ச் பண்ண முடியும்னு தெரியல. ஜேமி ஓவர்டன், ஸ்பென்சர், ரெண்டு பேர் காம்பினேஷன். ஒரு வேளை ஸ்பென்சர் பின்னாடி எக்ஸ்ட்ரா பேஸ் போகிறதுனால ரன்ஸ்க்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்பென்சர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன் செகண்ட் அகில் ஹுசைன். பட் ஜென்ரலாக என்னை பொறுத்த வரைக்கும் அகில் ஹுசைன் டீமில் இருக்குது பெரிய பாசிட்டிவ். அவர் எல்லா இடத்துலையும் வீசுவார், அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது. பவர் பிளேலேயே ஸ்பின்னை தள்ளலாம். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது. டைம் மேனேஜ் பண்ணலாம், எவ்வளோ விஷயங்கள் அகில் ஹுசைன் வச்சு பண்ணலாம். அண்ட் பேட்டிங் பேஸில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் தேவைன்னா, ஏன்னா தொடர் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது அகில் ஹுசைன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை மேலே அனுப்பவும் செய்யலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. சஞ்சு நம்பர் பாருங்கள், 2 போட்டி நல்லா பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் நல்லா சொதப்பியிருக்காரு. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லா ஸ்டார்ட் கொடுப்பார் அப்படின்ட்டு. கைக்வாட் தொடர் சொதப்பல் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கார். உர்வில் பட்டேல் போன சீசனில் அந்த ஃபயர் பவரை ஷோ பண்ணார். ஒரு போட்டியில் டக் அப்படின்னாலும் 11-31, 19-37 அப்படிங்கிற மாதிரி ஃபயராக இருந்தார். ஸோ அது இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. சர்ஃப்ராஸ் கான் ஸோ கண்டிப்பாக சூப்பராக பண்ணுறாரு, ஃபீல்டிங்கில் ஒரு அவுட்புட்டை கொடுக்குறாரு, பெஸ்ட்டாக பார்க்குறோம். டெவால் பிரேவிஸ் ஸோ அவர் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் போன போட்டியில் மட்டும் ஃபெயிலியர், கொஞ்சம் டவுன் ட்ராக்கில் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ண மாட்டார், அது இல்லைன்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக நல்ல பெல்டர் மாதிரி ட்ராக், இந்த மாதிரி ட்ராக்ஸ்லாம் வேறு லெவல் பண்ண முடியும். சிவம் துபே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார், இங்கே நிறைய விளையாண்டுருப்பார், கண்டிப்பாக அதை எதிர்பார்க்குறோம். எம்எஸ் தோனி பார்க்கலாம். அண்டு ஓவராலாக டீசன்ட் நம்பர்ஸு. ஜேமி ஓவர்டன் போன போட்டி கால் நகரவே இல்லை. ஒரு வேளை ஒரு 2 6 அடிச்சிருந்தா, இல்லை அந்த பால் நம்பர் பாருங்கள் 15-16 கடைசி எண்டில் 15-16லாம் நம்பரா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ரொம்பவே சுமாரான கிரிக்கெட் ஷோ பண்ணார். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவரோட ஸ்ட்ரென்த்து அவ்வளோதான், காலை நகர்த்தாமல் அடிக்கிறது தான். பவர் இருக்குது ஹேண்டில், ஆள் இருக்கிற ஹைட்டுக்கு கிரவுண்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும், அந்த பவர் இருக்குது. பட் இறங்கி ஆடுறது ரொம்ப அதிகமாக பார்க்க மாட்டோம். ஸோ போன ஃபுட் மொமெண்ட்டே இல்லாமல் போன போட்டியில் தோற்றோம். அதுதான் முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் கடைசியில் கேமை முடிச்சு கொடுக்கறதுக்கு ஜேமி ஓவர்டன் பண்ணலை. அண்ட் அன்சுல் கம்போஸோட பேட்டிங் கூட நல்லா இருந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ 8 பாலுக்கு 13 அவர் அடித்தார். அண்ட் எண்டில் பாருங்கள் விக்கெட் டேக்கிங், தொடர்ந்து விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். ஸோ அதனால தான் நான் ருத்ராஜ் கைக்வாடோட கேப்டன்சி சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே. அண்ட் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும். ஒரு டீம் பிளேயர் நல்லா பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக அந்த டீம் மேனேஜ்மெண்ட் இருக்கும், குறிப்பாக கேப்டன் இருப்பார். ஸோ அந்த ஒரு இடத்துல ருத்ராஜ் கைக்வாட் டோட்டலாகவே தவறாருன்னு நினைக்கிறேன். அப்போ பேசணும், சரியான அளவில் பேசணும், ஃப்ரீடம் கொடுக்கணும், நிறைய இருக்குது அதுக்குள்ளே. சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் நிறைய இருக்குது, அதில் டோட்டலாகவே தவறார். ஆனால் இன்னொரு பக்கம் நூர் அகமது ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துட்டார். அண்டு குஜப்னீத் போன போட்டியில் நல்லா வீசினார், முழு ஓவர் அவருக்கு கொடுத்தாங்க. அண்ட் ஸ்பென்சர் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். பட் ஸ்டில் ஐபிஎல்லில் இன்னும் பெரிய சக்ஸஸ்லாம் பண்ணல. 9 போட்டியில் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எனிவே இன்றைக்கி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் கண்டிஷன் அவருக்கு ஃபேவரான கண்டிஷன் தான். பட் இருந்தால் கூட இப்போ ரீசெண்டாக மும்பையில் பார்க்கும்போது நிறைய ஸ்கோர்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். 2 டீமை கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் ஆப்வியஸாக ஸ்ட்ராங்கான டீம், அதில் டவுட்டே இல்லை. பட் கேமை திருப்ப முடியும், அந்த மாதிரி பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க. கைக்வாட் ஃபார்முக்கு நல்லாயிருக்கும். உர்வில் பட்டேல் அந்த குயிக்கான இன்னிங்ஸ், அந்த 11 பால் 31லாம் வந்துச்சு இல்லையா, அது மாதிரி ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். சர்ஃப்ராஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. சஞ்சுவோட ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. டெவால் பிரேவிஸ் கேமுக்கான நாள்னா வேறு லெவல் பண்ணிடுவார். சிவம் துபே 6 ஹிட்டிங் துபே. அண்ட் இன்னொரு பக்கம் எம்எஸ் தோனி, ஜேமி ஓவர்டன், இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு யூனிட் தான், டவுட்டே கிடையாது. பட் இந்த பக்கமே இந்தியாவுக்கு அண்ட் இன்டர்நேஷ்னலுக்கு விளையாடுற பிளேயர்ஸ் நிறையா வச்சுருக்க டீமு.
கண்டிப்பாக ஈக்குவல் ஃபைட் இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. பட் ஸ்டில் எம்ஐ அவங்களோட ஹோம் கிரவுண்டு அண்ட் இப்போ இருக்கிற ஃபார்மு கான்ஃபிடென்ட் இதை பேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்போடு இருக்காங்க. அன்சுல் அண்டு ஸ்பென்சர் ஜான்சன் இண்டு ஓவரில் வீசுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற மாற்றுறாங்களா பார்க்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் பும்ரா அண்ட் அஸ்வினி குமார் தான் எண்டில் எதிர்பார்க்குறோம், இல்லை கிறிஸ் பக்கெட் எண்டில் வந்து வீசுகிறாரு. நல்லா பண்ணுறாரு, அந்த ஹைட்டுக்கு சூப்பராக பவுல் பண்ணுற ஃபீல் இருக்குது. அண்ட் எம்ஐ அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க சிஎஸ்கேவை கம்பேர் பண்ணும்போது இந்த 2 டீம் ஹெட் டு ஹெட்டில். அண்ட் எம்ஐ போன போட்டியில் ஒரு 99 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. ஸோ அதை பார்க்குறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி தோல்விகள் தொடர்ந்து இருந்தது, அண்ட் தொடர் தோல்வியிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அண்டு சிஎஸ்கே நடுவில் 2 கேம் ஜெயிச்சிருக்காங்க, மற்றபடி தோல்விகள் தொடர்ந்து இருக்குது. அவங்களோட செலெக்ஷன் பேஸ்லேயே கொரி நிறையா இருந்தது, ஓரளவுக்கு இப்போ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க ஒரு ஃபீல் இருக்குது. அண்டு இந்த 2 டீம் மோதும் போது எப்படி போயிருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப எளிதாக போன சீசனில் ஜெயித்தாங்க. அண்டு அதுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது சென்னை எளிதாக ஜெயித்தாங்க. ஸோ இது மாதிரி தான் மாறி மாறி இருந்திருக்கு. அண்ட் நிறைய நேரங்களில் சேஸ் டீம் கொஞ்சம் பெட்டராக ஆகிருக்கு. அண்ட் ரீசெண்டானு பார்க்கும்போது மும்பை டவுனில் இருக்குது அண்ட் சிஎஸ்கே அப்பானதை பார்க்குறோம். கடந்த 5 போட்டியில் சிஎஸ்கேவோட வின் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ 4 போட்டியில் சிஎஸ்கே, ஒரு போட்டியில் தான் எம்ஐ அப்படின்ற இடத்துல மேபி மறுபடியும் ஒரு சிஎஸ்கே சின்னதாக ஒரு ரைஸ் ஆகி வரலாமோ அப்படின்னு யோசிக்குது. பார்ப்போம் இன்றைக்கி. அண்ட் பவுலிங்கில் பெட்டராக பண்ணி டாப் ஆர்டரில் கைக்வாட் மாதிரி ஆட்கள் ஃபார்முக்குள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போயுமே மும்பை இந்தியன்ஸோட கான்ஃபிடென்ட் அண்ட் சிஎஸ்கேவோட கான்ஃபிடென்ட் அவ்வளோ கிரேட் கிடையாது. அதனால் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சான்ஸ்னால் 60% சான்ஸ் தான் சொல்லுவேன். 90-100% ஸ்வீப் பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த பாயிண்டில் வைக்க முடியல. ஏன்னா சிஎஸ்கே எந்த டைம் ஃபார்ம் வருவாங்க அண்ட் சின்ன லெவலில் இருக்கிற பிளேயர்ஸை பெருசாக எடுத்துகிட்டு வருவாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸில் நான் யோசிக்கும் போது 40% சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் எம்ஐ 60% இப்போதைக்கு எட்ஜ் எம்ஐக்கு இருக்குது. டாப் 14 மைண்டில் ஸோ கொஞ்சம் நியூ பால் பவுலர்ஸ் எடுக்கணும். ஸோ அதே நேரத்தில் அந்த மாதிரி எதுவும் யோசிங்க. கண்டிப்பாக வந்து ஸ்பென்சர் அஸ்வினி மாதிரி எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்க பவுலர்ஸ் பெட்டராக பண்ணலாம். பும்ரா இங்கே நல்ல சக்ஸஸ்ஃபுல் பவுலர். அண்டு மிடில் பேஸில் இருக்க பேட்டர்ஸ் கொஞ்சம் மும்பை டெம்ப்ளேட்டுக்கு டீம் ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறாங்க அண்டு ஸ்மால் லீக்குக்கு இந்த 14 பிக் பண்ண பாருங்கள். பிக் பேஸில் அஸ்வினி, கிறிஸ் பக்கெட் 2 பேசர்ஸு நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. உர்வில் பட்டேல் நம்பர் 3 வருவார் அண்ட் ஸ்பென்சர் இன்னொரு பேசர். ஸோ இவங்கெல்லாம் கேமுக்குள்ளே வருவாங்கன்னு தோணுது. பெனடிக்கா, ஹார்திக் பாண்டியா அண்ட் சஞ்சுவை தான் நிறைய பேர் கேப்டன்ஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சூர்யா, நமந்தீர் அண்டு ஜேமி ஓவர்டனா ட்ரை பண்ணலாம். ஜேமி ஓவர்டன் பவுலிங் பேட்டிங் 2லேயே பண்ண முடியும். மேபி மும்பை ட்ராக்கு கொஞ்சம் பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்குது, கோடு கிழிச்சிட்டு வரும், இந்த மாதிரி இடத்துல ஹிட்டிங் பேஸில் பெஸ்ட் அவுட் புட் கொடுக்க முடியும். பட் பேட்டிங் டெப்த்து சிஎஸ்கேக்கு இருக்குது. இவருக்கு எந்தளவுக்கு பேட்டிங் கிடைக்குங்கிற அந்த கேள்வியும் வருது. எனிவே பார்க்கலாம். பவுலிங் பேஸில் கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க. ரெட் சாயில் ட்ராக்கில் ஜேமியோட அந்த எக்ஸ்ட்ரா மவுண்ட்ஸ் கொஞ்சம் ஒர்க் ஆகுது அண்ட் கரெக்டான லென்த்தில் வீசுகிறார், அது கொஞ்சம் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஜேமி கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நமந்தீர் நம்பர் 3, நம்பர் 4 ஸ்பாட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். அண்ட் அந்த இடத்துல பாசிட்டிவாக விளையாடுறாரு. சூர்யா இந்த பர்டிகுலர் நல்லா சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. இப்போ கொஞ்சம் சக்ஸஸ் ரேட்டு குறைஞ்சிருக்கு. எனிவே பார்க்கலாம். ஓரளவுக்கு பிக்கப் பண்ணார்னா பெரிய அளவில் கொண்டு போகக்கூடிய பிளேயர். ஸோ அந்த பேஸில் யோசிக்கிறேன். இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.